பயங்கர எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரெட்மியோட நோட் 14 சீரிஸ் லான்ச் ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் மொபைலா ரெட்மி நோட் 14ஓட அன்பாக்சிங் ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? பாக்ஸ் இப்ப ரீசன்ட் டைம்ல வர மாதிரி அந்த ரெட் கலர்ல தான் கொடுத்து வச்சிருக்காங்க. முன்னாடி நோட் 14 அப்படின்னு பெருசா போட்டிருக்காங்க. சைடுல ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட முக்கியமான ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ண உடனே மேலேயே ரெட்மி அப்படின்னு ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பிரிச்சா ஒரு சிம் எஜெக்டர் பின், அப்புறம் ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ், நல்ல குவாலிட்டியான ஒரு ரப்பர் கேஸ். அடுத்து நீங்க எல்லாம் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெட்மி நோட் 14 5G மொபைல் பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். இது போக பாக்ஸ்க்குள்ள பார்த்தா ஒரு 45 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு டைப் சி கேபிள். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் எப்படி ஃபிட் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். கேஸ் எடுத்தா அதுக்குள்ளேயே ரெட்மி டிசைன்டு பை ரெட்மி அப்படின்னு பிராண்டிங் போட்டிருக்காங்க. டேய், பின்னாடி வேற ஒரு ரெட்மி. எத்தனை ரெட்மிடா அந்த கேஸ்ல. கேஸை மாட்டுவோம். ஓகே, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. கேஸ் வந்து நான் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அது போக இந்த எட்ஜஸ் எல்லாமே நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் கீழே போட்டாலும் டக்குன்னு டேமேஜ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிடும். கேஸ் போட்டு பார்க்கும்போது மொபைல் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ இது ஒரு ட்ரெண்ட், இந்த மாதிரி கேஸ் கொடுக்கறது. எல்லா பிராண்டுமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு என்ன, ஒரு நல்ல கேஸ் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். மொபைலோட டிசைனை பார்த்தா ஆல்ரெடி பார்த்த ஒரு டிசைன் மாதிரி இருந்தாலுமே லைட்டாக அங்கே சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 கலர் வந்து மிக்ஸ் ஆகி தெரிகிற மாதிரி இருக்குது. அதுபோக இந்த தண்ணி ஓடுற மாதிரி அங்கங்க லைட்டா ஒரு லைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதை அப்படி ஷேக் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்குது. கீழே ரெட்மியோட பிராண்டிங் வந்து சின்னதா இருக்கு. மேல ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுத்து அதுக்குள்ள அந்த கேமராஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிருக்காங்க. அந்த பம்ப் வந்து பார்க்கிறதுக்கு ஸ்டைலா இருக்கு. பாக்ஸி டைப் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. சைடுல இந்த லைட்டா இங்க சுத்திலுமே கர்வா கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கு. மொபைல கையில ஹோல்ட் பண்றதுக்கும் கேஸ் இல்லாம பார்க்கும்போதுமே நல்ல ஒரு பிரீமியமான லுக் வந்து கொடுக்குது. வெயிட் மேனேஜ்மெண்ட்மே பரவாயில்லாம பண்ணிருக்காங்க. இங்க 190 கிராம் வெயிட் இருக்குது. 7.99 mm திக்னஸ் இருக்குது. அதனால சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கும் நல்லா தான் இருக்கு. டிஸ்ப்ளே பொறுத்தவரையிலும் ரெட்மி எப்பவுமே பெஸ்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பெரிய அப்கிரேட் இல்ல அப்படினாலுமே இந்த டைமும் ஒரு நல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அத 60-120 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம், இல்ல ஆட்டோ அப்படினும் செட் பண்ணிக்கலாம். நீங்க டிஸ்ப்ளே பார்த்தாலுமே அந்த பெசல்ஸ் எல்லாமே இந்த 3 சைடு வந்து கொஞ்சம் ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கு. சின் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்குது. ஆனாலுமே ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அதுபோல டிஸ்ப்ளேயோட அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்மே நல்லா இருக்குது. கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. இன்டோர்ல பார்த்தாலும் சரி, இல்ல அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல பார்த்தாலும் சரி, நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. இங்க பீக் பிரைட்னஸா 2100 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. போதுமான அளவு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்கு. 100% DCI P3 கலர் கேமர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. TUV Rahanland சர்டிஃபைடும் இதுக்கு கொடுத்திருக்காங்க. மூவிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைம் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருந்தது. அது பெரிய டிசப்பாயிண்டடா தெரிஞ்சது. பட் இந்த டைம் அதை அப்கிரேட் பண்ணது நல்ல விஷயம் தான். அது போக இங்க ஹைரஸ் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல லவுடா கிளியரா கேக்குறதுக்கு நல்லா இருக்குது. பொதுவா Xiaomi பிராண்ட்ல Redmi, Poco இதுல எல்லாமே பெஸ்டான ஸ்பெக்ஸ் கொடுத்தாலுமே சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுப்பாங்க. பட் அத இந்த டைம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சைட் மவுண்ட் தான் இருந்தது. இந்த டைம் அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராவே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுவுமே நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. நல்ல விஷயம் தான். டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷனா கார்னிங் ஒரு கிளாஸ் 5 கொடுத்திருக்காங்க. ஃப்ரேம் ரியர் இதெல்லாமே பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. பொதுவா இந்த செக்மெண்ட்ல எல்லா மொபைல்ஸ்லமே அந்த மாதிரி தான் வருது. அது போக இங்க ஸ்கிரீன் ப்ரொடக்டரும் ஒட்டியே கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஓவராலா சொல்லணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட் டிஸ்ப்ளே தான் இருக்கு. பட் கேமரா அப்படின்னு வந்தா இங்க ரியர்ல 3 கேமரா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் 108 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாங்க. பட் இந்த டைம் 50 மெகாபிக்சலா இருந்தாலுமே அத சோனி சென்சாரா கொடுத்திருக்காங்க. இங்க LYT 600 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாவே நல்லா இருக்குது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாமே அப்படியே நேச்சுரலா எடுத்து தருது. நம்ம என்ன பார்க்கறோமோ அதை அப்படியே போட்டோஸ்ல எடுத்து தருது. நல்லா தான் இருக்கு. நீங்க நார்மலா போட்டோஸ் எடுக்கிறத விட 2x ல எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்போஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலுமே அந்த போட்டோட குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது. இதுல 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் கொடுத்திருக்காங்க. 5x ல எடுத்தா கூட ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்க 10, 20 அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நிறைய நாய்ஸ் ஆட் ஆயிருது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ்ல அந்த கலர், ஸ்கின் டோன், சேச்சுரேஷன் இதெல்லாமே பெட்டரா தான் இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் நல்லாவே மெயின்டைன் ஆகுது. பட் இதுல அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதோட போட்டோஸ் எல்லாம் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. மேக்ரோவுமே இதுல இருக்குது. பட் பெரிய அளவுல எதிர்பார்ப்புலாம் வைக்க வேண்டாம். அப்படியே நீங்க இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்கன்னா கூட அந்த பிரைமரி சென்சாரோட அவுட்புட் வந்து இந்த செக்மெண்ட்ல நல்லா தான் இருக்குது. ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் இங்க செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்களே தவிர அதோட அவுட்புட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா தான் ஓரளவு போட்டோஸ் வந்து டீசென்ட்டா எடுக்க முடியுது. அதுவுமே அந்த ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் மொழு மொழுன்னு தான் எடுத்து தருது. அதுல ஷார்ப்
ஷார்ப்னஸோ டீடைலோ அந்த அளவுக்கு பெருசா இல்ல. நீங்க இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நாய்ஸ் ஆட் ஆயிடுது. ரொம்ப போரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா நாய்ஸ் வந்து ரொம்பவே ஆட் ஆயிடுது. வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இங்க 60 fps கான ஆப்ஷன் கூட இல்ல. வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். சோ சிம்பிளா கேமரா பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த பிரைமரி சென்சாரை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பெருசா எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இது போக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா ஏஐ கேமரா ஆன் பண்ணி எடுத்தாலும் சரி ஆன் பண்ணாம எடுத்தாலும் சரி எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியல. டைனமிக் ஷாட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும். நம்ம போட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், கண்ணை மூடி இருப்போம். அது வந்து அந்த லைவ் கேமரா மாதிரி எடுத்து அந்த ஃப்ரேமை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அது ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்குது. அதுல உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். இதனால உங்களுக்கு பெஸ்ட் மொமெண்ட்டை அதுல இருந்து எடுத்துக்க முடியுது. அடுத்து ஏஐ வாட்டர் மார்க் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. அது ஆல்ரெடி இருக்கக்கூடியதான். அதுல ஒன்றும் பெருசா சேஞ்சஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல லான்ச் பண்ற பிரைஸை விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டா எல்லாருமே கண்ணை மூடிட்டு Redmi அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரீசன்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க லான்ச் பண்ற மொபைல் எல்லாமே பிரைஸுக்கு ஏத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி தான் இந்த மொபைலும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன பிரைஸ்க்கு வருது அப்படிங்கிறது தெரியாது. இதுல MediaTek Dimensity 7025 Ultra அப்படின்னு ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி 7025 னா என்னன்னு தெரியும். அல்ட்ரானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 7025 வந்து 2.4 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடியது. அல்ட்ரா வந்து 2.5 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடியது. கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணிருக்காங்க. லைட்டா ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான். இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா மல்டி டாஸ்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கு. நல்லா ஸ்மூத்தா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்குது. கேமிங் அப்படின்னு பார்த்தாலுமே ஃப்ரீ ஃபயர்லாம் நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம். நல்லா ஸ்மூத்தா இருக்குது. பிஜிஎம்மே ஹெச்டில ஹை செட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம். ஃப்ரேம் டிராப்போ லாகோ இல்ல. நல்லா ஸ்மூத்தா நம்மளால ப்ளே பண்ண முடியுது. ஹெவியா ப்ளே பண்ணும்போது கூட அந்த ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வரல. லைட்டா வார்ம் இந்த இடத்துல மட்டும் இருந்தது. மற்றபடி அது பெருசா இஷ்யூ அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதோட யூசேஜ்க்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர்லாம் இவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா நம்ம செக் பண்ணப்ப 4,62,000 வருது. அது போக இதோட த்ரோட்டில் டெஸ்ட்டுமே நம்ம போட்டு பார்த்தோம். 85% வரைக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. அங்கேயுமே த்ரோட்டில் இஷ்யூ எதுவுமே இந்த ப்ராசஸர்ல வரல. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்குது. பட் பிரைஸை பார்த்து தான் முடிவு பண்ணணும். பேட்டரி இந்த டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 5110 mAh கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலுமே மொபைல் வந்து 190 கிராம்குள்ள கொண்டு வந்தது நல்ல விஷயம் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா இங்க 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. பொதுவா 15,000 இருந்து 20,000 ரூபாய்க்குள்ள 44 வாட் 45 வாட் தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க. சோ இது ஓரளவு ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சாஃப்ட்வேரை பொறுத்தவரையிலும் Redmi தொடர்ந்து இந்த மிஸ்டேக்கை தான் பண்றாங்க. ஆல்ரெடி Android 15 வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுமே இந்த டைம்ல தான் மொபைல் லான்ச் பண்றாங்க. பட் இன்னுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 HyperOSல தான் கொடுத்திருக்காங்க. Android 15 ஓட கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இருந்தாலுமே 3 அப்டேட் தர 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் எல்லாம் தரேன் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க Android 15ல கொடுத்து 2 OS அப்டேட் கொடுத்திருந்தா கூட அது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா Android 15 இன்னும் எப்போ இந்த மொபைலுக்கு ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. எப்படி பார்த்தாலுமே ஒரு 3-4 மாசம் ஆக்கிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம Android 15 எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். மற்றபடி இந்த டைம் ப்ளூடூத் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது போக தேவையில்லாத குட்டி குட்டி கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. தேவையில்லாத ஆட்ஸ் வருது, புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. லாக் ஸ்கிரீன்ல கூட ரம்மியோட ஆட்ஸ்லாம் நான் சில நேரம் பார்த்தேன். பட் இந்த மாதிரியான ஆட்ஸ்லாம் கொஞ்சம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஆட்ஸ் புஷ் பண்றாங்க. அது கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கு. இது போக Wi-Fi 5 கொடுத்திருக்காங்க, Bluetooth version 5.3 கொடுத்திருக்காங்க, IP64 கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ரொடக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. மற்றபடி மேலே வந்து IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. டாப்ல 3.5mm ஜாக் வந்துருது. பாட்டம்ல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணா ஹைபிரிட் ஸ்லாட். ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லைனா 2 சிம் போட்டுக்க முடியும். அது பக்கத்துல டைப் C சார்ஜிங் போர்ட், மைக், இங்க ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. ரைட் சைடில் வால்யூம் அப் டவுன் பட்டன், அதுக்கிலேயே பவர் பட்டனும் கொடுத்திருக்காங்க. கடைசியாக அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் வந்து நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட வந்திருக்கிறது 6+128 ஸ்டோரேஜ் வேரியன்ட். இது போக என்னென்ன வேரியன்ட் வருது அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ இதோட பிரைஸ் எப்படி பார்த்தாலுமே ஒரு 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டாக தான் வரும். பட் நீங்கள் லான்ச் ஆனவுடனே வாங்காம கொஞ்சம் வெயிட் பண்ணி சரியான டைமில் ஆஃபரோட வாங்கினீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்குள்ள வாங்கும்போது டெஃபினட்டாக இது ஒர்த்தான மொபைலாக இருக்கும். வேணுங்கிறவங்க பெஸ்ட் பை லிங்க் அப்புறம் இதோட பிரைஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தா இல்லையா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.